வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க? ஓகே. பிறந்த தேதி சொல்லுங்க, பிறந்த நேரம் சொல்லுங்க, யாருக்கு ஜாதகம் கேட்க போறீங்கன்னு சொல்லுங்க. 13/6/2019. ஓகே வியாழக்கிழமை. ஓகே. பிறந்த நேரம்? நேரம் 10:28. காலையா இரவா? இரவு. இரவு 10:28. குழந்தையோட பேர்? ரேணுகாதேவி. புரியலங்க. ரேணுகாதேவி. ஓகேங்க. சோ உங்களுக்கான பொது பலன்கள் இப்ப வந்துட்டே இருக்கு, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நேரலையில. பிறந்தது வியாழக்கிழமை, ஆமா துலா ராசி, சுவாதி நட்சத்திரம், மகர லக்னமா. ஆமா. குழந்தை ராகு திசையில பிறந்திருக்கு. சரிங்க சார். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் தேவை. சரிங்க சார். உடம்பு ஓவர் ஹீட் ஆகும், அந்த மாதிரி ஆகுதா? குழந்தை உடம்பு ஹீட் ஆகுதான்னு கேக்குறேன். குழந்தைக்கு உஷ்ண சம்பந்தமா தொந்தரவு வருதா? ஆமா ஆமா. அப்பப்ப திடீர்னு காய்ச்சல் அடிக்கு. ஆமா, அது பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணா எல்லாம் நார்மலா இருக்கும். ஆமா, நார்மலா தான் இருக்கு. மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவீங்க. ஆமா ஆமா. இதே தான் நடந்துட்டு இருக்கும். ஆமா, மாசத்துக்கு அப்படி போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழியும் பாத்தீங்கன்னா, சர்ப கிரகங்களுக்கு சாந்தி பண்ணணும். யாரு? சர்ப கிரகங்கள் இருக்கு இல்லையா கோவில்ல, ஆமா ஆலமரத்துக்கு கீழே வச்சிருப்பாங்க இல்லையா, ஆமா ஆமா. அந்த மாதிரி சிலைகளுக்கு நீங்க அபிஷேகம் அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணணும். ஆமா, லாக்டவுன் ரிலீஸ் ஆன பிறகு போயிட்டு வாங்க. சரிங்க. இப்ப தற்சமயத்துக்கு துர்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்க வீட்டுல இருந்து. சரிங்க சார். சரிங்களா? இப்ப இந்த ராகு திசையால உங்களுக்கு கூட வருமானம் ரொம்ப பாதிக்கும். சரிங்க சார். கடன் தொல்லைலாம் ஏற்பட்டிருக்குமே இந்த 6 மாசத்துல. ஆமா சார். எல்லாமே இந்த ஜாதகத்தை வச்சுதான் சொல்றேன். சரிங்களா? இதுக்கு பரிகாரம் பண்ணீங்கன்னா நல்ல டீட்டெயிலா எல்லாமே சரியாயிடும். ரொம்ப டீட்டெயிலா பேசணும்னா இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு என்னை தொடர்பு கொள்ளுங்க.